என் செல்ல குழந்தையே, இன்று உன்வராகிய அம்மா என் மடியில் இருக்கின்ற இந்த குங்குமத்தை நீ தொட்டு விட்டாயல்லவா? என் தங்கமே, அத்தனை சுலபமான காரியமாக நினைத்து விடாதே. எல்லோராலும் இது போன்ற அதிர்ஷ்டத்தை பெற்றுவிட முடியாது. என் தங்கமே, இன்று இந்த பேரதிர்ஷ்டத்தை நீ பெற்றதோடு மட்டுமல்லாமல் இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிகழ்வையும் நீ காணப்போகின்றாய். என் தங்கமே, அம்மா குங்குமத்தை கொண்டு வந்து விட்டேன் என்றாலே உன்னுடைய இல்லத்தில் மங்களகரமான நிகழ் ஒன்றை பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப் போகிறது என்று அர்த்தம். இத்தனை நாட்களும் தடைப்பட்டு நின்றிருக்கலாம். நாளை தொடங்கலாம், இன்று தொடங்கலாம், நாளை மறுநாள் தொடங்கலாம் என்று கூட அது இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் அதற்கான நல்ல விஷயங்கள் எல்லாவற்றிற்குமான பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போகின்றது. என் தங்கமே, பொதுவாக அஷ்டமி நவமி நாட்களில் எந்த ஒரு செயலையும் யாரும் செய்ய மாட்டார்கள். அதாவது திருமணம் அல்லது வேறு ஏதேனும் நல்ல விஷயங்களை அன்று செய்ய மாட்டார்கள். ஆனால் அன்று தெய்வத்தை வணங்குவதற்குரிய அதிசக்தி வாய்ந்த நாள். அதனால் இந்த நாளில் என் பிள்ளை, உன்னுடைய தெய்வத்திற்கு எல்லாம் நீ உன்னுடைய அன்பினை கொடுக்க வேண்டும். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும், எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்க வேண்டும் என்று இத்தனை நாட்களும் போராடி கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்திற்கான நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும். நீ இன்று அந்த மங்களகரமான நிகழ்விற்கான எந்த ஒரு செயலையும் தொடங்கக்கூடாது. ஆனால் நிச்சயமாக உன்னால் அதை பற்றி பேச முடியும். அந்த விஷயத்தை எப்படி நடத்திவிட வேண்டும் என்று கூட உன்னால் இன்று நல்ல முடிவினை எடுக்க முடியும். என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் இன்று இந்த வராகியினுடைய பார்வைக்கு வந்திருக்கின்றது. எத்தனையோ விஷயங்களினால் நீ மனமுடைந்து போயிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உன்னை தாங்கி பிடிக்கின்றது. சிறு சிறு சந்தோஷங்கள் வாழ்க்கையில் இருப்பதனால்தான் என் பிள்ளை இன்னமும் இந்த வாழ்க்கை உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றது. ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று. அதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது சொல்வார்கள் அல்லவா, ஒருவர் முகத்திற்காக இல்லை என்றாலும் இன்னொருவர் முகத்திற்காகவாவது நாம் பார்க்க வேண்டும் என்பதனை. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உன் வாழ்க்கையில் தானாகவே உருவாகி கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இந்த வராகியானவள் உன்னை தேடி வருவதும் அப்படித்தான். ஏதோ ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் அம்மா உன் கண்களில் பட்டு விடுவேன். அந்த நேரத்தில் அந்த மனதில் இருக்கின்ற உளைச்சல் எல்லாம் நீங்கி உனக்கு மனதிற்குள் புது தெளிவு கிடைக்கும். அம்மா, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன் என்றால் அது உன் மூலமாகத்தான். ஏனென்றால் நான் ஒவ்வொரு கஷ்டத்தில் தவிக்கும் பொழுதும் நீதான் எனக்கு வந்து கை கொடுத்து உதவுகின்றாய். இதோ இந்த சூழ்நிலை கூட நான் வேதனையில் இருக்கும் பொழுது நீதான் உன்னுடைய முகத்தை காண்பித்து எனக்கு குங்குமத்தை வேறு கொடுத்திருக்கின்றாய் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் நிறைய இருக்கின்றார்கள். என் தங்கமே, அதனால் உனக்கு இன்று எதுவும் நடக்கவில்லை என்றோ அல்லது உனக்கு இன்று எதுவும் தேவையில்லை என்று நினைத்தோ மற்றவர்களுக்கு நடக்க இருப்பதை நீ உதாசீனம் செய்து விடாதே. என் தங்கமே, நிச்சயமாக உனக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வரும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? நம்பிக்கையை இழக்காதே என்று சொல்கின்றேன். அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை. அப்பொழுது குங்குமத்தை கொண்டு வந்து கொடுத்து தொடு, உனக்கு பேரதிர்ஷ்டம் வரும் என்று சொல்கின்றாள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கின்றாயல்லவா? அதற்குத்தான் அம்மா இத்தனை நேரமும் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு நடக்கவில்லை என்று நீ நினைத்ததற்காக வேறு யாருக்குமே நடக்கவில்லை என்று நினைக்கக்கூடாது என்று சொல்கின்றேன். என் தங்கமே,
வாழ்க்கை எல்லா நேரத்திலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடாது. அதுபோல எல்லா நேரத்திலும் சந்தோஷம் மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்காது. எல்லா சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் மாறி மாறி வரத்தான் செய்யும். எல்லா விதமான கஷ்டங்களையும் நீ சந்தித்துதான் வர வேண்டும். அதனால் அம்மா தரும் பொழுது அந்த அவநம்பிக்கையை மட்டும் நீ ஒரு நாளும் வெளியில் கொண்டு வந்து விடாதே. உனக்கிருக்கின்ற அவநம்பிக்கையினால் உனக்குத்தான் கிடைக்காமல் போகுமே தவிர நம்பிக்கை வைத்தவர்களுக்கு நல்ல விஷயம் நடக்காமல் போய்விடாது. என் பிள்ளை, எந்தெந்த நாட்களிலெல்லாம் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்று தெளிவாக இருக்கின்ற நீ எதை செய்ய வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்க வேண்டும். நீ செய்கின்ற விஷயத்தினால் இன்னொருவருக்கு மனதில் சந்தோஷம்தான் ஏற்பட வேண்டுமே தவிர அதனால் யாருமே மனம் காயம் அடையக்கூடாது. இதை நாம் செய்யாமலேயே இருந்திருக்கலாமே, இது என்ன இவர்களுக்கு வேலை என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது. அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை இந்த வராகி கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, தடுக்கி விழுந்து விட்டால் அங்கேயே நீ படுத்து உறங்கலாம் என்று நினைக்காதே. ஒரு முறை விழுந்து விட்டோம், இதற்கு மேல் என்ன இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நமக்கு என்று நினைத்து நீ அதிலிருந்து தப்பிக்க நினைக்காதே. தடுக்கி விழுவதுதான் உனக்கான அடுத்த வழி என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை தடுக்கி விழுந்து விட்டோம் என்றால் அடுத்த முறை அந்த இடம் வரும் பொழுது நீ கவனமாக சென்று கொண்டிருப்பாய். மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் விழுந்து கொண்டிருக்க மாட்டாய். வாழ்க்கை அப்படித்தானே. ஒவ்வொருவரிடம் இருந்து ஒவ்வொரு விதமான அனுபவத்தை உனக்கு கற்றுத்தருகின்றது. ஒருவரிடத்திலிருந்து இன்று உனக்கு கிடைக்கின்ற அவமானம் மீண்டும் அவர்களிடத்தில் இருந்து உனக்கு அதனை பெற்று கொடுத்து விடக்கூடாது என்பதில் நல்ல தெளிவினையும் உனக்கு கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். யதார்த்தங்கள் என்பது என்னவாக இருக்க முடியும்? என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் எது வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி நம்மால் வாழ்ந்துவிட முடியும் என்பதைத்தானே. என் தங்கமே, இந்த வராகி உனக்கு தினமும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றாள்? அவள் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள்? என்ன நடந்தால் உன் வாழ்க்கை என்னவாக மாறும்? அம்மாவிற்கு தெரியும் என் பிள்ளையிடம் எந்த நேரத்தில் என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் என் குழந்தை அதனை எப்படி எடுத்து கொள்ளும்? அப்படி இருக்கின்ற சூழ்நிலையைத்தான் அம்மா உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, எனக்கு வேண்டியதையெல்லாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள். நான் உனக்குள் வைக்க விரும்புவது அந்த நேர்மறை எண்ணங்கள். இந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் என்று விட்டுவிட்டு என் முன்னால் நிற்கின்றாயோ அன்றே நீ வெற்றி பெற்றதாக அர்த்தம். ஏனென்றால் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை விட்டு சென்றால் உனக்கான வெற்றி தானாகவே உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. என் தங்கமே, அடுத்தவர்களின் வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்துகிறது என்றாலே நீ புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒருபொழுதும் தேவைப்படுபவர்கள் இல்லை என்று. ஏனென்றால் நாம் மற்றவர்களின் மனதினை காயப்படுத்தாமல் அத்தனை தெளிவாக இருக்கும் பொழுது நம்மை காயப்படுத்துவதில் அவர்களுக்கு அத்தனை சந்தோஷம் கிடைக்கும் என்றால் அதையெல்லாம் நாம் அவர்களுக்கு நிரந்தரமாக்கி கொடுத்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் அம்மா சொல்கின்றேன், எல்லா நாட்களிலுமே நீ உன்னுடைய எல்லா செயல்களிலுமே தெளிவாக இருக்க வேண்டும். என் தங்கமே, எந்த ஒரு விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை எதிர்கொள்வதற்குத்தான் நீ பழக வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இதுதான் முடிவு என்று எண்ணி அங்கேயே இருந்து விடாதே. என் தங்கமே, மங்களகரமான சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன். எதுவும் நடக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்படாதே. எல்லாம் நடக்கும். சூழ்ச்சிகள் எல்லாம் தானாகவே விலகும்.
இந்த வாழ்க்கை உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து நிச்சயமாக கொடுக்கும். அன்று இந்த வராகியை நீ கண்ணார கண்டு விடுவாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.